சூரியனின் AR4274 எனும் பகுதியில் டெம்பரவரி கேப்பிங் ஹோல் தற்காலிகமான மிகப்பெரிய அளவுள்ள ஓட்டை வந்து ஏற்பட்டிருக்கு. சூரியனில் ஏற்பட்டுள்ள இந்த தற்காலிகமான மிகப்பெரிய அளவுள்ள ஓட்டைக்குள்ள நமது பூமி மாதிரி பல பூமிகளை வந்து வைக்கலாம். ஏன்னா அந்த அளவு மிகப்பெரிய அளவுள்ள தற்காலிகமான ஓட்டை வந்து சூரியனில் வந்து ஏற்பட்டிருக்கு. சூரியனில் ஏற்பட்டுள்ள இந்த தற்காலிகமான ஓட்டை இதற்கு என்ன அனிமே அப்படின்னு கேட்டீங்கன்னா கரோனல் ஹோல். கரோனல் ஹோல்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சூரியனோட மேக்னெட்டிக் ஃபீல்டு ஓப்பனா இருக்கும் பகுதி கரோனல் ஹோல். கரோனல் ஹோல் சூரியனில் வந்து ஏன் ஏற்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா சூரியனின் மேக்னெட்டிக் சைக்கிள்னால இயற்கையாகவே சூரியன்ல கரோனல் ஹோல் வந்து ஏற்படும். இந்த கரோனல் ஹோல் பார்க்கறதுக்கு இருட்டா தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா சூரியனின் சரௌண்டிங் பகுதிகளை விட இந்த கரோனல் ஹோல் பகுதியில் குறைந்த டெம்பரேச்சர் மற்றும் குறைந்த டென்சிட்டி வந்து இருக்கும். அதனால இந்த கரோனல் ஹோல் பார்க்கறதுக்கு ஓட்டை போல் இருட்டா தெரியும். நவம்பர் 11, 2025 இந்த கரோனல் ஹோல்ல இருந்து சூரிய புயல் நமது பூமியை நோக்கி அனுப்பப்பட்டிருக்கு. இப்படி அனுப்பப்பட்ட சூரிய புயல் நமது பூமியை வந்து தாக்கி இருக்கு. பூமியை தாக்கணும் சூரிய புயல் வந்து G2 கேட்டகரியை சேர்ந்தது அப்படின்ட்டு நேஷனல் ஓஷியானிக் அண்ட் அட்மாஸ்பிரிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்னோவா வந்து தெரிவிச்சிருக்காங்க. சோலார் ஸ்டார்ம்ஸ் சூரிய புயல்களை அவங்க G1, G2, G3, G4, G5 அப்படின்ட்டு வகைப்படுத்திருக்காங்க. அது G1ல இருந்து G3 வரை இருக்கிறது லேசான சூரிய புயல்கள், G4ல இருந்து G5 வரை இருக்கிறது ஸ்ட்ராங்கான சூரிய புயல்கள் அப்படின்ட்டு நோவா வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த சோலார் ஸ்டார்ம்ஸ்னால மனிதர்களுக்கு பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா மனிதர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. பட் சேட்டலைட் கம்யூனிகேஷன் சிஸ்டம், ரேடியோ கம்யூனிகேஷன் சிஸ்டம், பவர் கிரிட், நேவிகேஷன் சிஸ்டம், GPS சிஸ்டம் போன்றவெல்லாம் பாதிப்படையலாம். 11 நவம்பர் 2025 நமது பூமியை தாக்கணும் சூரிய புயல்னால யூரோப், ஆப்பிரிக்கால சேட்டலைட் கம்யூனிகேஷன் சிஸ்டம், ரேடியோ கம்யூனிகேஷன் சிஸ்டம், பவர் கிரிட் போன்றவெல்லாம் பாதிப்படைந்திருக்கு. நமது சூரியனில் என்னதான் நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா நமது சூரியனில் வந்து நியூக்ளியர் ஃபியூஷன் அணுக்கரு இணை வந்து நடக்குது. ஒரு செகண்டுக்கு ஒரு வினாடிக்கு நமது சூரியனில் 600 மில்லியன் டன்